இன்னைக்கு விசேஷமான ஒரு செய்தி. நம்ம வாழ்க்கையில 100% 100% வெற்றி பெற வழி இல்லாதபடி இருக்கும். ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தடை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறேன், அதற்கு ஒரு வழி உண்டு. ஒரு காரியத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில 100% ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது என்ன காரியம்னா, பிசாசன் என்ன பண்ணுவானா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறாதபடி உங்க நாவுகளை கட்டி வச்சிருப்பான். சத்ரு எங்க கை வைப்பான்? அது கண்ணு வழியா உள்ள போய் இருதயம் வழியா நாவு வழியா வெளியே வரும். சில மாந்திரிகம் பார்ப்பேன், அநேகருடைய நாவுகளை கட்டி வச்சிருவான். இந்த நாவுகள் என்ன பண்ணும்? இது கட்டி வச்சானா என்னென்ன காரியங்கள் வெளிப்படும்னா, வீட்டுல சும்மாவே சண்டை போடுவாங்க. சில வீட்டுல கணவனும் மனைவியோ இல்ல மாமியாரோ இல்ல அம்மாவா கூட இருக்கட்டும், சும்மாவே நை 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 நைன்னு வாய் சும்மாவே இருக்காது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு காரியம். இன்னொரு இடத்துல பேசாதபடி உம்முனே இருப்பாங்க. ஏதாவது நீ சொல்லணும்னு வருவ, யாராவது உனக்கு தீங்கு செஞ்சிருவாங்க, அவங்களை கேட்கலாம், திட்டலாம், இல்ல கொடுத்த காசை கேட்கலான்னு போவீங்க, உங்க வாயை கட்டி வச்சிருவாங்க, நீ கேட்க மாட்டீங்க, அமைதியா வந்துடுவீங்க. சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க, என் கணவர் ஏன் சும்மா இருக்கான்னு தெரியல, அவன் ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுத்துருக்காரு, கேட்கணும்னு சொல்லி போவாரு, அவன் ஏதோ பேசி அனுப்புவான், அதுக்கப்புறம் கம்முன்னு வந்துடுவாரு, சொல்லுவாரு கேட்கலான்னு போறேன், ஆனா கேட்க முடியல, அவன் மூஞ்ச பார்த்தா. வாயை கட்டி வச்சிருப்பான். சில இடத்துல பேசாத வார்த்தைகள் பேசும், சில இடத்துல. இது ரெண்டு. மூணாவது, உங்களை அறியாமையே பொய் பேசுவீங்க. எப்படி? பொய்யான வார்த்தைகள் டக்கு 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 டக்குன்னு நீங்க சொல்லக்கூட நினைப்பீங்க, உங்களை அறியாம ஒரு பொய்யை சொல்லிடுவீங்க. அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், மொத்தத்துல பொய்க்காரி மாதிரி இருப்பீங்க. ஒரு காரியம் பொய் சொல்றீங்கன்னு யாரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் பொய் நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ எதை பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நாவலை கட்டி வச்சுட்டாங்க. இன்னொன்னு மோசமான காரியம், தேவன் ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பாய் மாறிடுவாரா? தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பாரு. எங்கேயா தேவன் மனிதனுக்கு எதிர்ப்பாய் மாறுவாரா? தேவனே சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கோ நான் சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறேன். நம்ம தேவன பலத்தை தேடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை தராதரங்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்ம செல்வாக்குகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், ஜாதி, மதம், படிப்பு, பணம், பதவி, இல்லை வயசு, ஏற்ற தாழ்வு, இதனால நம்ம வாயில என்ன பண்ணும்? பெருமை வந்துடும், பெருமையான பேச்சுக்கள். இது அவ்வளவுதான். மொத்தமா பாவம் செஞ்சா கூட மன்னிப்பு உண்டு. ஆனா பெருமையா வாழ்ந்துட்டு பிசாசு என்ன பண்ணுவானா, உன் வாயை கட்டி வைப்பான். நல்லாதான் இருக்கும். சில பேர் குடும்ப கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமா இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, எந்த பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இருக்க மாந்திரிக கட்டுகள் உடையாது. என்ன காரணம்? மெட்டுமையான பேச்சு, பெருமையான பேச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள்னாலதான் நம்ம வாழ்க்கையில 100%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கிருபையில வாழ்றேன். நம்ம கிருபை என்பது தெரிஞ்சுக்குங்க, வாழவே வழி இல்லைன்னா கர்த்தர் உன்னை வழி கடத்துறது தான் கிருபை. எக்ஸாம்பிள், ஆக்சிடென்ட் ஆயிட்டோம், சாவ கடக்கிறோம், பழைக்கவே வழி கிடையாது. கிருபையில் உயிர் வந்துடும், ஆனா அடி காயங்கள் எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். சரி, வருமானமே இல்லை, ஒரு வேலை கிடைக்கும், ஆனா உன் செலவுக்கு எதிர்காலத்துக்கு போதுமானதா இருக்காது. இதுக்கு பேர் கிருபை. வழியே இல்லை, சான்ஸே இல்லை, தகுதியே இல்லை, உன்னை தகுதிப்படுத்துவது கிருபை. ஆனா இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் முதலாவது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை வழி நடத்துறேன், என்னால எதுவும் ஆகும்னு சொல்ற காரியம் தான் கிருபை. பட் கிருபை இல்லை, நீ அடுத்த கட்டம் தேவனுக்கு முன்பாக இன்னும் அவரை ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தில் ஏற்றுக்கொண்டு, முழு இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது, ஆனா பெருசா வாழ்க்கை இல்லையே, ஏதோ பாஸ்டர் ஏதோ நடக்குது, கிருபையில நான் ஓடுறேன். ஆரம்ப ஸ்டேஜ் தான் கிருபை. எப்படி? குழந்தை பிறந்த உடனே முதல் பால் குடிக்கும், அப்புறம் செர்லக்கு, இட்லி. அந்த குழந்தை வளர்ந்த பெரிய பிள்ளை ஆன பிறக்கும் அதே பாலும் செர்லக்கு குடிச்சா என்ன பண்ணும்? அந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிங்க. என்ன பண்ணும்? பெருசானா பிரியாணி, காரம் சாரமா, மட்டன், சிக்கன் சாப்பிட்டாதான் வளர்ச்சி. அப்ப தேவன் உனக்குள்ள ஆரம்பத்தில் கிருபையை கொடுத்தது, அது போதும். கிருபை மேல கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய விசுவாசி கேட்பாங்க, பாஸ்டர் நான் எல்லாம் ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலையே.
அப்போ கட்டடத்தில் நான் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகள், எல்லாரும் நாவிலையும் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு பெரிய மரத்தை காட்டுகிறார் தரிசனத்துல. அந்த மரம் முழுவதும் அதன் வேர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேர்கள் முழுவதும் என்ன பண்ணி சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. நான் கர்த்தர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவரே மரம் என்ன குடும்பம் ஓகே, இந்த வேறு என்னப்பா, அந்த மரத்துக்கு வர பலம் தானே அப்படின்னு. அல்லேலூயா. அந்த மரத்துக்கு தேவையான சக்திகள், தண்ணீர் எல்லாம் நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுப்பது தான் அந்த வேர். அது தரிசனத்தில் அடுத்த தரிசனம் காட்டார், அந்த மர வேர்கள்லாம் ஒரு மனிதன் வாயை போல காட்டுகிறார். அந்த வாய்கள் எல்லாம் தைக்கப்பட்டு கொண்டிருக்கு, அடி ஊசி நூலால் தைக்கப்பட்டு திறக்க முடியாம. போன வாரம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம், போலீஸ்ல ஒரு கணவனை பிடிச்சிட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா, மனைவி ரொம்ப கத்துறான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போது ஃபெவிக்விக்க வாங்கி வாயில ஓட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரியல அவன் மனைவி வாயில கட்டப்பட்டிருக்கு. நீ என்னதான் ஃபெவிக்விக் வாங்கினாலும் கட்சியில பாருங்க அவனை ஜெயிலுக்கே போற அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கணவன் தான் தெரியாம பண்ணிட்டாரு. கைய தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சா தானா வந்திருக்கும். ஆனா அந்த ஆத்திரம் அவன் கணவனை ஜெயிலுக்கு வரையும் போக வைக்குதுன்னா இது சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. அந்த கணவன் எவ்வளவு வெத்து போனா நைட்டோடு நைட்டா வாயில ஃபெவிக்விக் போட்டு வச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை தான் நமக்கே தெரியல. பிசாசு எதை பயன்படுத்துறானா, உன் நாவுகளை தான். அல்லேலூயா. அண்ணன் தம்பின்னு பேசுவ, ஃப்ரெண்டுன்னு பேசு, ஃபேமிலியோட கனெக்ட் ஆகி நிற்ப. அதிகமா பேசும்போது உள்ள பாம்பு வந்து நிக்க ஆரம்பிச்சு 2 பேரையும் சேர்க்க வந்துடும், ஒன்று சேர்த்துரும். அண்ணன் தம்பி தான், தங்கச்சி தான், லவ், ராங் ரிலேஷன்ஷிப். காரணம் இந்த பேச்சு. சொல்லுங்க ஏசப்பா, இன்னைக்கு இந்த வாயின் கட்டுகளை உடைங்க. நான் ஜெபம் சொல்லித்தரேன், இன்னைக்கு நீங்க அதை கத்துக்க போறீங்க. ஏசப்பா சொல்லுங்களேன், எல்லாம் கண்களை மூடி. முதலாவது சில நேரம் உள்ள வந்துருவீங்க, ஜெபிக்க வாயை திறக்க முடியாது. ஏசப்பா சொன்னா ஏன்னா உங்க பிரஸ்டீஜ், உங்க நிலைமை. நான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கேன், நான் போய் குழந்தை மாதிரி நான் வாய் திறக்க. ஏசப்பாக்க முன்பா நம்ம எல்லாம் குழந்தை இல்ல. நான் வீட்டுல போய், நீ இங்க ஜெபிக்காத, நீ வீடு இல்ல எங்க போனாலும் ஜெபிக்க மாட்டேன். எல்லாம் கண்களை மூடி, இயேசுவே இப்பொழுது என்னுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் அப்பா. துதிங்க, சொல்லுங்க, இயேசுவே என் வாய் கட்டுகளை உடைப்பீராக, என் வாயின் கட்டுகளை உடைங்க, என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாயின் கட்டுகளை உடைப்பீராக. அசுத்த ஆவியே, அசுத்த ஆவியே, விக்கிரகத்தின் ஆவியே, சூனியத்தின் ஆவியே, வாயில போடப்பட்ட எல்லா எரிச்சலின் கட்டுகள், வாயின் மூலமா சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்துல தைக்கிறோம். எரியட்டும், எரியட்டும். நேர்ல இருக்கிற, நேர்ல பார்க்கிற, யூடியூப்ல பார்க்கிற, அப்படியே உங்க வாயில கைகளை வைங்க. இந்த வேளையில தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார். தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார். முதலாவது உங்க வாயின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஓ மகிமை, மகிமை, மகிமை. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வாயை கட்டி வைத்திருக்கிற எல்லா சூனியத்தின் ஆவியே, சண்டையை உண்டு பண்ணும்படியாக சமாதானத்தை கெடுக்கிற வாயின் கட்டுகளை போடப்பட்டிருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல கைத்தறிக்கிறேன். எல்லா கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, இயேசுவா என் குடும்பத்தை தொடுவீராக. என் குடும்பத்துல எங்க எங்க யார் யார் வாய் கட்டப்பட்டிருக்கோ, சத்ரு பயன்படுத்துறானோ, இப்பொழுதே அந்த கட்டுகள் உடையட்டும், எரியட்டும். சொல்லுங்க, எரிந்து போகட்டும். என் கணவன் மேல இருக்க கட்டு உடையட்டும். என் மனைவி வாயின் கட்ட உடைப்பீராக. என் புள்ள வாய் ஆடுது, என் புள்ள வாயின் கட்ட உடைப்பீராக. என் பேர புள்ள வாயில போடப்பட கட்டுகள் உடையட்டும். அப்படியே கையை உயர்த்தி, உங்க வேலை ஸ்தலம், உன் வீடு, உன் பிசினஸ், தொழில், வியாபாரத்துல ஏதோ வாயை கட்டப்பட்டிருக்கும். இயேசுவே இப்பொழுதே என் வியாபாரத்தை தொடுவீராக, என் ஊழியத்தை தொடுவீராக, என் தொழிலை தொடுவீராக. இப்பொழுது கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். இந்த ஜபம், இப்ப நான் பண்ண ஜபத்தை யூடியூப்ல போய் பாருங்க, இல்ல திருப்பி திருப்பி சின்ன சின்ன சொன்னேன். இயேசு நாமத்துல என் வாயை பிடித்திருக்கிற சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள்,
பாரம்பரிய கட்டுகளை உடைப்பீராக. உடைக்கிறேன். முதல் உடைப்பீராக, ரெண்டாவது உடைத்து போடுகிறேன். நீர் கொடுத்த அதிகார நிமித்தமாக உடைக்கிறேன். ரெண்டாவது, உங்க வீட்டுல யார் யார் இருக்கா? இப்ப எக்ஸாம்பிள், புள்ள இருக்கும். புள்ள 3 பிள்ளையில ஒரு புள்ள வாயாடும். நீ என்ன பண்ணுவ? அந்த ஒரு பிள்ளையை தான் டார்கெட் பண்ணி ஜெபிப்ப. அந்த புள்ள கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியாயிடும். அடுத்த பிள்ளை ரெடி ஆயிடும் பிரச்சனைக்கு. சில பிரச்சனை வீட்டுல பண்ணாது, வெளியே போய் பண்ணும். நீங்க ஜெபிக்க 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 யார் யார் வீட்டுல இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கோ, நீ தொடர்ந்து 21 நாள் இந்த கட்டி ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, 21 நாளுக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஆனா உன் வாயை கட்டி வச்சிடும், ஜெபம் பண்ண மாதிரி. சபைக்குள்ள வந்தாலும் சில பேரை ஜெபிக்க முடியாது. நம்ம நினைப்போம் காதுல கேட்கிறோம், அற்புதம் நடக்கும். உன் காதுல கேட்கறதுனால, கண்ணில் பார்க்கறதுனால, இருதயத்துல உணர்றதுனால ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில மாறாது. இதே வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை இருதயத்தில் மனப்பூர்வமாய் இருதயத்திலிருந்து உன் வாயை திறந்து நீ சொல்றனா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. படிப்போமா? ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். வசனம் சொல்லுது, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும், ஆத்மாவின் நொறுக்கும், அபிஷேகத்தை நொறுக்கும். சில பேர் நல்ல அபிஷேகத்துல சபையில நல்லா நிரம்பிட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுல போனோன்னு சண்டை, தேவையில்லாத வார்த்தை. இங்கேருந்து போகும்பொழுது ஆட்டோல சண்டை, சர்ச்சு உள்ளே சில பேரோட சண்டை, இல்ல வண்டி எடுக்கும் போது ஒரு சண்டை, வீட்டுல போனவனே கணவன் ஏதோ ஒன்று கேட்பான், நீ பதிலுக்கு பேச சண்டை. அவன் ஆரம்பிச்சிடுவான், அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். சொல்லுங்களேன், என்னுடைய தாறுமாறான வாய்கள் கிழிந்து போகட்டும். நம்ம சொல்லும் பொழுதுதான் நீங்க மைண்டுக்குள்ள திங்க் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாரையோ ஒருத்தரை டார்கெட் பண்ணுவீங்க. இந்த வார்த்தை உனக்கு வருதுன்னா அது உன் பிரச்சனை. சொல்லுங்களேன், இன்னைக்கு உன் காதுல கேட்கிற முதல் யார் எப்படியோ மற்றவங்களே நம்மளால திருத்த முடியாது. தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல ஒருத்தரையும் திருத்த முடியாது. ஒருவேளை உன் பிள்ளைகளை திருத்த வாய்ப்பு உண்டு, ஆனா மற்றவர்களை திருத்த முடியாது. உன் கணவனையோ உன் சொந்தங்களையும் பந்தங்களையும் திருத்த முடியாது. என்ன கண்டிஷன் பண்ணாலும் மறைப்பாங்க, ஒழிப்பாங்க, எதிர்ப்பாங்க. ஆனா தேவனிடத்தில் நீ சொல்ல சொல்ல, நீ ஜெபிக்க ஜெபிக்க தேவன் உனக்காய் கிரியை செய்வார். இந்த தேவன் சொல்லுகிற ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். என்ன அது ஜீவ விருட்சம்? எடுத்து படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால திருப்பப்படும். அல்லேலூயா. கவனிங்க, திருப்பி அந்த வசனத்தை படிமா. கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும், அந்த கப்பல் பெருசுதான், பெரிய பெரிய கப்பல். கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும், பெரிய பெரிய காத்து வீசினாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி, அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கவனிங்களா, பெரிய கப்பல், இந்த உலகத்திலே இருக்க பெரிய கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா சின்ன ஒன்று இருக்கும். அந்த கப்பல் மாலை மேய்ப்பி தான் ரவுண்டா ஒன்று வச்சு சுத்துவான். டைரக்ஷன் பெரிய கப்பல் தானே, அப்ப பெரிய டைரக்ஷன் இருக்கணும்ல? இல்லையே, சின்ன டைரக்ஷன் தான், சின்ன ஸ்டேரிங் தான். அவனும் சின்னதா ஒரு சேர்ல உட்காந்துருப்பான். இங்க பாருங்க, ட்ரெயின் எவ்வளவு பெரிய ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு ஓட்டுறவனுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே பெருசு கப்பல். அந்த கப்பல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வசனம் சொல்லுது பாருங்க, இந்த அதிகாரம்லாம் எழுதும் போது பெரிய பெரிய கப்பல் கிடையாது. ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய கப்பல் வந்தாலும் வசனத்துக்கு ஒப்பிட்டு தான் இருக்கு. அதுக்கு எவ்வளோ பெரிய கப்பல் வந்தாலும் உட்காந்து ஓட்டுற ஸ்டேரிங் சின்னது தான். அதில் உட்காந்து ஓட்டுறவன் ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டானா போதும், எந்த பக்கம் திருப்பணும்னு டிசைட் பண்ணானா அந்த பக்கம் அப்படி திருப்பினா அந்த கப்பல் அப்படி போகும். அதே போலதான் உங்க வாழ்க்கை எந்த வழியா போனா உன் நாவின் வழியா தான் உன் வாழ்க்கை நடப்பிக்கும். அல்லேலூயா. பிசாசுக்கு அழகா தெரியும், உன் நாம சிறப்பிடிச்சிட்டா போதும் உன் எதிர்காலம் காலி. சொல்லுங்களேன், ஏ பிசாசு, இனி என் நாவை தொட முடியாது. இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் ஆசீர்வாதம் தடுக்கிறது என் நாவு தான். என் ஆசீர்வாதம்
கெடுறது ஏன் வாய் தான். சொல்லு, வாயிலே போடணும்னு சொல்லுவாங்க பத்தியா. உன் வாயிலே நீ போட்டுக்கணும். நான் தான் என் ஆசீர்வாதத்துக்கு சீர்க்கு. நல்லா இருக்க வேலை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கோவத்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன், என் மேனேஜருக்கு எனக்கு சண்டை, நான் எதிர்த்து பேசிட்டேன், அவ்வளோதான், சமாதானம் கெட்டுடும். எங்கெங்க எல்லாம் வாயின் வார்த்தைகள் அதிகப்படியாய் போகிறதோ பெருமைக்குள்ளாக போறது. எப்போ கோபம் வரும் தெரியுங்களா? பெருமை வருமோ, என்னையே நீ பேசிட்டயா, நான் யாரு தெரியுமா, நான் நினைச்சா, நான் முதலாளி என்கிட்ட எடுத்து பேசுறியா, நான் சர்ச்சி பாஸ்டர் என்கிட்ட எடுத்து பேசுறியா, நான் உங்க மாமா என்கிட்ட எடுத்து பேசுறியா, நான் பெரியவன் என்கிட்ட எடுத்து பேசுறியா, நான் யார் போலீஸ்காரன், நான் யார் பதவி, நீ ஒண்ணு இல்லாதவன், எங்க ஊரு எங்க ஃபேமிலி, எங்கெங்கெல்லாம் நீ பேசுறியோ அங்கெங்கெல்லாம் உன் ஆசீர்வாதம் போச்சு. பிசாசு உன் ஆசீர்வாதத்தை அழகா உழிவு எடுத்துருவான். இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, என் வாய்க்கு ஒரு ஃபெவிக்விக்க போட போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். போறீங்க, கடைக்கு போறீங்க, போகும்போது ஒரு பாக்கெட் ஒரு டசன் ஃபெவிக்விக் வாங்கிட்டு போயிடுறீங்க. காலைல ஃபுல்லா சாப்பிடுறீங்க, நைட்டு ஃபுல்லா ஒட்டி வைக்கிறீங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அது 5ஆம் வசனத்தை திரும்பி படிங்களா. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. சிறிய நெருப்பு பெரிய பெரிய காட்டு தீயெல்லாம் வரது காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன நெருப்பு தான் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அதே போல உங்க வாயில வர்ற வார்த்தை உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கும். சரி, வசனம் சொல்லுது ஜீவ விருட்சம் போல. இந்த ஜீவ விருட்சம்னா எங்க? எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அந்த காட்டுல நம்ம எல்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்போம், ஏதம் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் ஒரு பழத்தை சாப்பிட்டா அதனால பிரச்சனைன்னு. ஆனா தேவன் 2 கனியை வச்சிருந்தார். நல்ல வேலை அவன் ஒரே ஒரு கனியை சாப்பிட்டான். என்ன கனி அது? நன்மை தீமை அறியும் கனி. இத சாப்பிட்ட உடனே அவன் யார போல மாறுறான்? எடுத்து 16 படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நன்மை தீமை அறிகிற அந்த கனியை புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தை நீ புசிக்க கூடாது. இவன் சொன்ன உடனே பிசாசு நைஸா சொல்லி அந்த கனியை புசிக்க வச்சிட்டார். புசிக்க வச்ச உடனே தேவன் அந்த ஞானத்தை இவன் பெற்றுக்கொண்டான். யோசிக்க ஆரம்பிச்சான், ஒதுங்க ஆரம்பிச்சான், தேவனை விட்டு மறைய ஆரம்பிச்சான். அந்த மரத்துக்கு முன்னாடி போய் நான் நிர்வாணியா இருக்கேன்னு ஒதுங்க ஆரம்பிச்சான். தேவன் பார்த்தார், பாவம் செஞ்ச இவனை அந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த ஜீவ விருட்சத்தை மட்டும் பாதுகாத்தார். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கதாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அல்லேலூயா. அந்த கனியை சாப்பிட்ட உடனே தேவன் சொல்லுகிறான், என்ன போலவே அவன் மாறிட்டான்பா. இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஜீவ விருட்சம்னா என்னன்னா அதுக்கு அழிவே கிடையாது. சாப்பிட்டானா வாழ்நாள் முழுவதும் என்ன கிடையாது. தேவன் பேசுறார், அவன் நன்மையை தீவை கனியை சாப்பிட்டான், இப்ப நம்மள போல ஒரு ஆளா மாறிட்டான். அடுத்தது என்ன இருக்கு? ஜீவ விருட்சம் இருக்கு. இத சாப்பிட்டானா அவன் சாகவே மாட்டான். அதனால படிங்க தொடர்ந்து.
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். அவர் ஏதேன் தோட்டம் விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். 2 கனி உண்டு, ஒரு கனியை சாப்பிட்டான். அதுதான் இன்னைக்கு வரையும் நம்ம கஷ்டப்படுறோம். இன்னொன்று என்னன்னா, அது தேவனை போல சுபாவங்கள் எல்லாம் மாறிடுச்சு நம்மளுக்கும். இன்னொரு என்னன்னா, லைஃப் லாங் நாட் டெத், வாழ்க்கையில சாவா வரம் பெற்ற ஜீவக்கு. அது நல்ல வேலை, அந்த டைம் இல்லாம என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ளேயே தேவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். தேவன் என்ன பண்ணிட்டான், அந்த கனியை சாப்பிடாதபடி அந்த இடத்தை சுடர் ஒளியால் சிறைபிடிச்சு வச்சிருக்கிறார். இந்த பூமியில் அது இருக்கா, பரலோகத்தில் இருக்கா? அந்த பூமியில தான் இருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கும் சேட்டலைட் போகாத இடம், ஃப்ளைட்டு போகாத இடம், ஷிப்பு போகாத இடம், மனிதர்கள் போகாத நிறைய இடங்கள் உண்டு. அநேகர் கூகுளில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போன கப்பல் இதுவரையும் காணாம போயிடுச்சு. போன ஃப்ளைட்டு காணும், ஹெலிகாப்டர் காணும், சயின்ஸ் தேட போனவங்க இன்னும் காணும். அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை அது யோதோன் தோட்டமா இருக்கலாம். அந்த இடத்துல போனால் சொல்லுவாங்க, அந்த கப்பலுடைய ரேடார், சேட்டலைட் இதெல்லாம் எங்க வேணா போகும், அங்க மறைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சில காடுகள், அமேசான் காடுகள் போல சில காடுகள் உள்ள மனிதன் போகாத இடம் உண்டு. ஒருவேளை அந்த இடம் கூட இருக்கலாம். இதெல்லாம் 2வது. இது ஆராய்ச்சிக்கு நேரம் நான் உங்களை கொண்டு போகல. சரி, தேவன் சொல்லுகிறார், உன் வாயை நீ காத்து கொண்டினா ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் என்பது சாகாய் வரம். அல்லேலூயா. உன் குடும்பத்துல சமாதானம் குறையாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் குடும்பத்துல வருமானம் குறையாது. நீ பெற்ற கனம் மகிமை குறையாது. உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் குறையாது. உன் ஆரோக்கியம் குறையாது. இதுதான் அந்த ஜீவ விருட்சக்கனி. தேவன் சொல்லுகிறார், மீண்டும் எடுத்து படிங்க. இப்ப அந்த நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஏசப்பா, வாயில கை சொல்லுங்க. ஏசப்பா, என் வாயினால பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். நான் என் சமாதானத்தை, என் வருமானத்தை, என் ஆரோக்கியத்தை, என்னுடைய செல்வாக்க, என் கனம் மகிமைய நான் இழந்து போயிட்டேன். இன்னைக்கு என் வாயின் கட்டுகள் உடைங்க. என் வாயை நான் காத்து கொள்ளுகிறேன். எனக்கு ஜீவ விருட்சத்தை எனக்கு கொடுப்பீராக. என் நாவின் வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவ விருட்சத்தை கொடுப்பீராக. பாவம் செய்வதற்கு முன்பாக வரையும் ஆதாமுடைய நாவுகளை ஜீவ விருட்சம் இருந்தது. அவன் எதை சொன்னானோ அது அப்படியே நடந்து சகலம் காட்டு மிருகங்களும் அவனுக்கு வேலை செஞ்சது. எப்போ அந்த பாவத்தை செஞ்சானோ தேவன் அந்த கனியை ஒளிச்சு வச்சாரோ, மண்ணை பண்படுத்த சொன்னாரோ, கடைசி ஒரு நெத்தி வேறு நிலத்துல சிந்த தாம் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை செத்து போது. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு உன் வாயின் கட்டுகள்ல 3 காரியம், இந்த சின்ன காரியம் தான் பிசாசு பிடிக்கிற 3 காரியம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. முதல் காரியம் எடுத்து வாசிங்க, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளையில ஒரு கட்டளை. இந்த நாவு என்ன பண்ணும்? பொய் சொல்லும். பொய்க்கு நிறைய காரியம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் முதல்ல எடுத்து பொய் சொல்றான். நான் இந்த கனியை சாப்பிடல, நீ எனக்கு கொடுத்த ஏவாள் தான் இந்த கனியை கொடுத்தது. பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். தேவன் சொல்ற, நீ நிர்வாணி சொன்னது யாரு? நீ கொடுத்த ஏவாள். பொய். வாயை திறந்து நம்ம சின்ன விஷயத்துல பொய் சொல்லுவோம். பொய் பிள்ளைகளுக்கு யார் கத்து கொடுப்பானா? அவங்க தாய் தகப்பன் தான் கத்து கொடுக்குறாங்க. நிலாவை பார்த்து சொல்லுவோம், நான் நிலால உனக்கு சோறு ஊட்டினேன். சின்ன வயசுல என் பிள்ளைக்கு நானே சொல்லுவேன், கதை விடுவேன். இங்க கையில ஒன்று அடிட்டு இருக்கோம், டே சின்ன, நான் சிங்கத்தோடு சண்டை போட்டேன், அதுல அடிப்பட்ட கடி தான் இது. என் பையனும், அப்படியாப்பா, சிங்கம் உங்களை ஒன்றும் பண்ணலையா? அந்த வாயை கிழிச்சிட்டேன், லைட்டா கட்டுச்சு. பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த சில நேரம் நம்மளே பொய் சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும், ஓ அப்பா அம்மா சொன்னதெல்லாம் என்னது, இதெல்லாம் கட்டுக்கதை. அப்போ நம்மளும் பேசலாமே. பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகளுக்கு முதல் வழிகாட்டு.
இயேசு கிறிஸ்து இந்த உலகம் சொல்லுமா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. அந்த கல்யாணம் பண்ண கல்யாணம் திருப்பி டைவர்ஸ் வரையும் போகும். அதுக்கு காரணம் என்ன? 1000 பொய் இல்லை, அதுல ஒரே ஒரு பொய் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அந்த வாழ்க்கை போயிடும். ஆனா அதுவே கிறிஸ்து சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொய் நாவுகளை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். பொய் பேசாதிருப்பாயாக. இங்க உலகம் சொல்லுது 1000 பொய் சொல்லலாம்ப்பா ஒரு கல்யாணம், ஒரு வாழ்க்கை அமைதல. இது சில வேதாங்கமம் சொல்லும், சில மதங்கள் சொல்லும், தர்மத்தை அதர்மத்தினால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லுவார். கடவுளே சில நேரங்களில் பொய் சொல்லுவார், மற்ற கடவுள்கள் அதை தர்மத்தை வெல்லுவதற்கு ஒரு சில பொய் சொல்லலான்னு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. தப்போ ரைட்டோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இந்த நாவு சொல்லுங்களேன், தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டகம். இதுல இருந்து ஜீவ விருட்சம் மட்டும்தான் வரணும். இது ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வரணும். நீ என்ன தப்பு நடந்தாலும் என் கணவன் உன் வாழ்க்கையே போயிடுமா, பரவாயில்ல. தப்பு பண்ணிட்டியா கேட்குறாங்களே, டக்குன்னு உண்மையை ஒத்துக்கோ, சாரி. ஆமா, அவங்க கண்டுபிடிச்ச பிறகு நீ என்னதான் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அந்த உண்மைக்கு வேல்வி இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், சிறு சிறு விஷயம்லாம் போய் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வாய் தான் பிரச்சனை. இதெல்லாம் ஆரம்பம், ஆனா வெளிப்பாடு எங்கேருந்து வரும்னா இங்கேருந்து வரும். சில ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய புரியும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறப்பா. நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஊழியக்காரரால ஒரு நாளைக்கு 20லேருந்து 50 பேருக்கு மேலே ஜெபிக்க முடியாத டைம் கிடையாது. அப்படி ஜெபிக்கணும்னா 5 மணி நேரம் அவர் உட்காந்துருக்கணும், வெறும் 20 பேர்லேருந்து 50 பேருக்கு. ஆனா நான் சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வருவார். உள்ள வந்தோடனே, பிரதர் உங்களுக்காக தான் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் நேத்தெல்லாம். எனக்கு ஆசையா இருக்கும், யாரோ ஒரு ஆளுப்பா எனக்காக ஜெபிக்கிறாரு. மாசம் ஆனா சொல்லுவார், நாங்க இன்னொரு வீட்டில் போய் உட்காந்துருக்கோம், அந்த வீட்டுக்கு வந்தாரு, அந்த வீட்டில் இருக்கணும் பார்த்தாரு, உங்களுக்காக தான் நான் ஜெபிச்சேன் நேத்தலான்னு. பரவாயில்லையே, ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. என்ன, நான் ஊழியக்காரன் ஆன பிறகுதான் தெரியும் ஒரு நாளைக்கு 50 பேருக்கு மேல என்ன பண்ண முடியாது. அப்ப இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பொய் சொல்ற, ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக தேவன் நாமத்தை வீணா சொல்வது. என்ன நடக்குதுன்னா, அவர் போதிக்கும் பொழுது நான் விசுவாசியா இருந்தேன், நான் இப்போ ஊழியக்காரனா மாறி கொஞ்சம் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். இப்போ அவர் ஊழியம் இல்லாம இருக்காரு, நான் அவரை யூஸ் பண்றேன். வாங்கய்யா சும்மா இருக்காதீங்க, மெசேஜ் கொடுக்கவா. நம்ம சொல்லுவோம், ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண தானே, ஒருத்தருக்கு அந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கு. எதுக்கு பொய் சொல்ற? பொய் சொல்லுவதனால உன் வாழ்க்கையில சக்சஸ் ஆனவங்களும் ஜெயிச்சவங்களும் யாருமே இல்லை. யாரை வேணா எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் பொய், சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிப்போம். பெற்றோருக்கு பொய் சொல்லுவோம், குழந்தைங்க பொய் சொல்லும், இப்படி நிறைய காரியங்கள் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்களேன், ஏசப்பா வாயில கை வைங்க, நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு அந்த கட்டுகள் உடையும். நீங்க உண்மையாவே தீர்மானிச்சு இன்னையில இருந்து நான் பொய் பேச மாட்டேன். இங்க பாருங்க, உன் பொய் பேசுறதுனால தான் உன் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் கெட்டு போயிருக்கு. தப்போ ரைட்டோ, நல்லதோ கெட்டதோ, நான் இன்னிலிருந்து உண்மையை சொல்றேன். அதனால எவ்வளவு இழப்பா இருந்தாலும் என் ஏசப்பா பார்த்துப்பார். அல்லேலூயா. நீ அந்த உண்மை சொல்றதுனால உன் பிள்ளை வெறுக்கலாம், உன் குடும்பம் வெறுக்கலாம், ஆனா தற்சமயம் தான் எல்லாரும் வெறுக்கும் பொழுது தேவன் உன் பக்கத்துல வந்துருவாரு, உன் கையை பிடிச்சிருவாரு, உன்னை கட்டி பிடிச்சிருவாரு. என் பிள்ளை எல்லாவற்றுக்கும் எதிர்த்து உண்மையை சொல்றானே, நான் இந்த பிள்ளையோடு கூட இருக்கிறேன்னு. ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இப்ப வாயை கை வச்சு சொல்லுங்களேன், இயேசுவே நான் நிறைய பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனி பொய் சொல்லாதபடி நான் காத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு பொய் சொல்லும் போது நீங்க என்னோடு பேசுங்க, என் இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க, பலப்படுத்துங்க. என் இருதயம் பலவீனமா இருக்கு, நல்லா கவனிங்க, நான் சொல்ற ஜெபம் ரொம்ப முக்கியம். என் இருதயம் பலவீனமா இருக்கு, பொய் சொல்ல ரொம்ப ரெடியா இருக்கு, பொய் சொல்லாதபடி என் நாவுகளை பாதுகாத்தரலும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல பொய் சொல்லுகிற நாவுகளை நான் கட்டி போடுகிறேன், கைக்கிறேன். முதல் காரியம் பொய். இரண்டாவது ஒரு காரியம் நம்ம பேசுவோம், இச்சையாய் பேசுற காரியம். பெரும் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க.
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் எல்லா நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன் நாக்கை இழுத்து வச்சு கர 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 கரன்னு அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பொய் பேசுறது, இச்சகம் பேசுகிறது, இச்சையான வார்த்தைகள். ஒருத்தர் அழகா பேசிய ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் அப்படியே மயக்கிடுவாங்க. நீ கஞ்ச பிள்ளையா இருப்ப, ஒருத்தருக்கும் என்ன பண்ண மாட்ட, எச்ச கையில கூட ஈ ஓட்ட மாட்டேன். ஆனா ஒரு அம்மா வந்து அழகா பேசி உங்ககிட்ட கையிலிருந்து அப்படியே உருவிடுவாங்க. அல்லேலூயா. இங்க வாயன், ஒரு 1000 ரூபாய் கட்டினா போதும், 10,000 ரூபாய் கிடைக்கும். உடனே ஆசை, யாரோ போய் பேசுவாங்க, போயிடும், ஆசீர்வாதம் போயிடும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற எங்கேயாவது இச்சையாக வார்த்தை, பெருமையான வார்த்தை, தேவன் சொல்ற பெருமைக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். வசனத்தை மீண்டும் படிங்க, அவர் 3ல இருந்து படிங்க. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும். இங்க நம்ம பெருமை நான் சொன்ன பாத்தீங்களா ஏற்கனவே. எங்க ஜாதி என்ன ஜாதி தெரியுமா? இங்க நிறைய பேர் இதுலதான் கட்டப்படும். உங்க ஆசீர்வாதம் ஏன் கெட்டு போயிருக்கு, உன் பிள்ளை ஆசீர்வாதம் ஏன் கெட்டு போயிருக்கா? முதல் உன் ஜாதி. கல்யாணத்துல என் ஜாதி பாஸ்டர், நிறைய பாஸ்டர்ங்க சொல்றாங்க, பாஸ்டர் எங்க பாஸ்டருங்களே எங்க சரி என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, இந்த ஜாதியில இருந்தா நல்லா இருக்குமே. விசுவாசி காணிக்க கொடுக்கும் பொழுது, காணிக்க வாங்கும் பொழுது, வாங்கி கொடுக்கும் போது அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனா தன் பிள்ளைக்கு மணவாளனாக மணவாட்டியா வரும்போது இந்த ஜாதியில தான் வரணும். நான் நல்லா திட்டி விட்டேன், ஐயா நீல கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொள்ள. ஆனா சபை பெருசு, அவங்க பண்ணது டாம்டும். கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு இந்த பிள்ளை பிரிஞ்சு கிடக்குது வீட்டுல. அதனாலே சமாதானம் கேட்டு அந்த ஊழியம் கெட்டு போகுது. நான் சொன்னேன், எப்போ ஜாதியை பார்க்குறீங்களோ அது பெருமைக்கு உண்டான காரியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியல. உங்க ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னா இந்த ஜாதி பார்க்கறதுனால. சில பேர் மதம், நான் யார் தெரியுமா, நான் கிறிஸ்துவன், நான் வந்து பிராமினர், நான் வந்து வன்னியர், நான் முதலியார், நீங்க எது வேணாரு. ஆனா ஏசப்பா பிள்ளை சொல்லுங்க, நான் சொத்து, எங்களுக்கு வீடு இருந்ததுன்னா போதும். நீ ஒண்ணு இல்ல, எனக்கு வீடு எவ்வளவு பெருமா, 4 வீடு இருக்கு. சில பேர் வீட்டை வச்ச பெருமை. போன வாரம் ஒரு மெசேஜ், என்ன மெசேஜ்னா, தேவையில்லாத பொருள் எங்கெங்க இருக்கோ அது உன் வீட்டின் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும் ஒரு வசனம். இந்த சகோதரி மெசேஜ் கேட்டுனே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு தரிசனம், சில தரிசனம் பிசாசம் காட்டும். ஒரு சோபா செட், அவங்க வீட்டில் இருக்க ஒரு சோபா செட்டு. யாருன்னா அவங்க மாமியார் வீட்டில் இருந்து அந்த சோபா செட்டு. வீட்டில் போன உடனே ஒரு சோபா செட்டு டார்கெட்டு, ஹாலில் வந்து ஒரு 2-3 கிச்சன் பாத்திரம். நாங்கள் 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ப்ரேயருக்கு போகிறோம். பாஸ்டர் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்தீங்கன்னு தெரியல, என் பொண்டாட்டி பண்ணுறது பாருங்க. என்னய்யா நல்லா இருக்கு சோபா, நீங்கள் பழைய சோபாவெல்லாம் என்ன பண்ணது ஆசீர்வாதத்துக்கு கெடுதல் சொன்னீங்க. அவங்க எங்கள் வீட்டிலேருந்து வந்த சோபாவை பார்க்குறேன். நான் கேட்டேன், இந்த சோபாவில் என்னம்மா நல்லா தானே இருக்கு. இல்லை பாஸ்டர் இது 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை தூக்கி போட்டுருணும்ல. சரி, இப்படி திரும்பி பார்த்தா அங்கே கொஞ்சம் பாத்திரம். இது என்னம்மா பாத்திரம்? இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்த பாத்திரம். கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டார், இனி இது இருந்தாதான் எனக்கு சாபம். நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? சரி சாப்பிட போறோம், சாப்பாடுலாம் போடுறாங்க, மீன் குழம்பு வச்சிருக்காங்க. பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு. அவர் வீட்டுக்காரர் தான் என்ன பண்றாரு, எனக்கு குழம்பு ஊத்துறாரு. என்ன குழம்புல ஊத்த? தோசை கரண்டில எடுத்து ஊத்துறாரு. ஐயா என்ன ஐயா தோசை கரண்டில ஊத்துறீங்க? எப்போ ஊத்தி எப்போ நான் சாப்பிடுறது? நான் என்ன பண்றது பாஸ்டர்? உடனே சொல்லாமா, ஒரு கரண்டி எடுத்துருவாமா, குழம்பு கரண்டி. அது ரொம்ப நேரம் போயிட்டு வேற ஒரு கரண்டி எடுத்துட்டு வருது. கடைசி வரி என்ன வரல. நான் குழம்பு கரண்டி வீட்டில் இல்லையா? எங்க தோதாங்குது. என்னது? மாமியார் வீட்டுல இருந்து வந்த சாமான் சொல்லி ஒதுக்கி வச்சாங்களே. ஏம்மா எதுக்குமா இது? எனக்கு ஆவியான உணர்த்தி கொண்டே இருக்கிறார் பாருங்க. பெருமை உங்க வீட்டுல உனக்கு வந்த ரத்தம். எங்கேயாவது ஒரு மெசேஜ் கொடுத்தா, இப்ப கூட நான் கொடுத்து நிற்கிறேன், போய் நாவுகள் பெருமை. ஓ என்னால எங்க இருக்கும் தெரியுமா? என் மாமியார் பேசுறா, என் கணவன் அப்படிதான் இருக்கிறார், இவன் அப்படிதான் இருக்கான். ஆனா கர்த்தர் பேசுறது உன்னோடு தான்.
உன் காதுக்கு இந்த சத்தம் உழுதுனா யாரோ ஒருத்தருக்கு அல்ல, உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். சொல்லுங்களேன், இந்த வார்த்தை எனக்காக தான். அல்லேலூயா. பெருமையா இருக்குது. ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டா போதும், என்ன பாருங்க, என் அழகு பாருங்க, சரி பாருங்க. அந்த புள்ள பாவம், ஒரு ட்ரெஸ் இல்லாம வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்கும், இருக்கிற நகையெல்லாம் வச்சிருக்கோம், அவங்ககிட்ட பெருமையா பார்க்கறது. பத்தியா, இப்போதான் எங்க வீட்டுக்காரு எனக்கு 2 நகை 2 செயின் இப்போதான் மூட்டி கொடுத்தாரு, என் கல்யாண நாளுக்கு வாங்கணும், இதை வாங்கணும். நல்ல செயின் இருக்கும், அடுத்த 6 மாசத்துல உன் கழுத்துல ஒரு செயின் இருக்காது, அது போட்டுன்னு இருக்கும். என்ன கேட்டா அதை வைத்தறிச்சல். ஏன்னா தேவன் சொல்ற பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். உன் கூடவே இருந்து நீ வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, அழும்போது உன் கூடவே இருந்த தேவன் இன்னைக்கு என்ன பண்ற? பெருமையா பேசுறியா? நான் உனக்கு ஆப்போசிட்டா மாறுறேன். பிசாசு உனக்கு எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்ப்பு. ஆசீர்வாதம் கொடுக்கிறவரை எதிர்ப்பா மாறினா நீ எங்க போவீங்க? கொஞ்சம் கலர் இருந்துட்டா போதும். நான் என் கலர் தெரியுமா, எவ்வளவு கலர், என் முடி தெரியுமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா முடியும் கொட்டும். எல்லாம் அடிக்கடி கொட்டுறவங்களுக்கு வேதனை தெரியாது. நல்லா அடர்த்தியா இருக்கவங்க 2 முடி கொட்டுமே, முடி கொட்டுது. சீப்பு வரமும் முதலில் நெருக்கமா இருக்க சீப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு சீப்பே கிடையாது, இப்படி இருக்கும். அந்த சீப்பு எப்படி இருக்கும்? இவ்வளவு கேப் இருக்கும். ஏன்னா முடி கொட்ட போகுதுன்னு. ஏன்னா நீ முடிக்காக என்ன பண்ணிருப்ப? யார் யாரெல்லாம் முடிக்காக பெருமை கொள்றியோ ஒரு நாள் வழுக்க தலையா தான் அலைவேன். அவன் உடம்ப பாரு எப்படி குண்டாகிறவ, இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கல்யாணம் அந்த வயசு பிள்ளைங்களை திட்டும். அந்த பிள்ளைங்க வேணுட்டா சாப்பிடும், ஆசையில சாப்பிட்றது உடம்பு பெருகுது. சில பேருக்கு பிறக்கும் போதே அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா செனப்பண்ணி மாதிரி இருப்பான். ஏன்னா கத்தர் உன் கூட இருக்க கத்தர் யார்கிட்ட போயிட்டாரு? உனக்கு சாப்பிடும் போது மற்றவங்களை வெறுப்பேத்தி சாப்பிடுறது பெருமை. எங்க வீட்டில் பிரியாணி, இன்னைக்கு எங்க வீட்டில் பிரியாணி, பக்கத்து வீட்டில் பசியா இருப்பாங்க, எதிர் வீட்டு வாசல்ல வந்து ஒரு புள்ள வந்து உங்க வீட்டில் பிரியாணி தெரிஞ்சு வந்து நிற்கும். பத்தியா, சாப்பாடுன்னா வந்துடும். இந்த பிள்ளை அனுப்பிச்சிட்டா அவங்க அம்மா சாப்பாடுன்னா, நீ வெறுப்பேத்தி ஒரு பருக்க கூட கொடுக்காம நீ சாப்பிடுவ. அடுத்த நாள் உன் வீட்டில் பிரியாணி இருக்கும், ஆனா சாப்பிட்டா வயித்தால போகும். ஏன்னா கத்தர் என்ன பண்றாரு? அப்போ வாய் நாவுகளை ரொம்ப ஜாக்கிரதை. எங்கெங்க பெருமை? படிச்சுட்டுனா நான் படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சிருக்க? எனக்கு சொந்த வீடு, உனக்கு என்ன சொந்த வீடு? சொந்த வீடு வாங்குறது முக்கியம் இல்லம்மா, அந்த சொந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறது தான் முக்கியம். எனக்கு இந்த சொத்தை கூட அந்த சொத்தை கூட 1000 சொத்து இருக்கட்டும், எந்த வீட்டுல நீ வாழ்வ? உன் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை எங்கிருந்து வரும்? சமாதானம் எங்க வரும்? தேவனிடத்துல இருந்து வரும். நீ பெருமையினால ஒருத்தர் வீடு இல்லைன்னா போதும் அவங்கள அவமானமா பேசுறது. நான் கவர்மெண்ட் வேலை, நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், நீ எதுவா இரு, எங்கெல்லாம் பெருமை கொள்றியோ. சில ஊழியக்கார் பெருமையா இருப்பான், கொஞ்சம் ஜனம் வந்தா போதும் அப்படி விசுவாசிக்கிட்டு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட், பாஸ்டர் அப்படியே பேசவே மாட்டோம், அமைதியா போ. சில ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படியே ஊழியத்தில் வரும்போது இன்னும் மேலேருந்து குதிக்கல. சில பேர் கொஞ்சம் வர்றங்கள்லையோ கொஞ்சம் ஜனங்கள் பார்க்க வந்தாவே யார்ட்டையும் பேச மாட்டாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க. என்ன நிறைய ஊழியக்காரர் திட்டியிருக்காங்க, பாஸ்டர் நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க, விசுவாசி இடத்துல அப்படி கட்டுன்னு இருக்கணும். நீங்க முகத்துல சிரிப்பு காட்டினா என்ன ஆயிடும்? அவங்களுக்கு தேவன் மேல இருக்க பயம் போயிடும். ஏன் நானா இருக்கிறேன், அல்லேலூயா, விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. நான் அப்புறம் கோவப்படுறது எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் கூட முகத்தில் என்ன பண்ணக்கூடாது, சிரிப்பை கூட காட்டக்கூடாதுன்னு சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. விசுவாசி வீட்டிலலாம் கூப்பிட்டோனையும் போகக்கூடாது. எனக்கு சில ஊழியக்காரர் சொல்றாங்க, டக்குன்னு யார் எல்லாருக்கும் ஜெபிக்காதீங்க, பரமுறை வர வச்சு ஜெபிங்க. இது ஊழியக்கார வேலை. நம்ம பெருமையில என்ன பார்க்கிறோம்? ஜாதி பார்க்கறியா, மதத்தை பார்க்கறியா, பணத்தை பார்த்துருக்கிறியா? என் தகுதி என்ன? என் கூட நீ உட்கார்ந்து நிக்கிற தகுதி இருக்கா? வீட்டு வேலைக்காரங்களை இன்சல்ட் படுத்துருவோம், கூட உட்கார விட மாட்டோம். நீ முதலாளியா இருக்கலாம், இல்லை நான் முதலாளி தெரியுமா, நான் யாரு தெரியுமா, ஏன்ட்ட இப்படி பேசுறிய? இல்ல, தேவன் அவனுக்கு தகப்பன் தேவன் தான், உனக்கும் தகப்பன் தேவன் தான். ஒரு வட்டம், இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோத்து போவான். இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம இருக்கலாம், அடுத்த நாள் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். உன் ஆரம்ப கட்ட தோத்து போனா உன் முதிர் வயது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்க மத்தியில இறங்கி கொண்டு. அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆண்டவரே எனக்குள்ள இந்த பெருமை வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும். பக்கத்துல சும்மா தொட்டுட்டே இருக்கு, இது குளிக்கல,
நீ குளிச்சுட்டு நான் குளிக்காதவங்களை திட்டிட்டு இருப்ப. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா? பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அது யாரு? ஒரு வாட்டி சபையில் சாப்பாடு போடுறோம். அதுல ஒரு பிச்சைக்கார் வருவார், நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு வந்து உட்காருவார். ஆனா அவர் என்ன பிச்சைக்கார். அவர் சபையில் அங்கே உட்காந்துருக்காரு, லாஸ்டா உட்காந்துருக்காரு. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, சபைக்கு வர ரெகுலரா கால் பண்ணி, பாஸ்டர் நான் இனிமேட்டு உங்க சபைக்கு நான் வரமாட்டேன். ஏம்மா என்ன ஆச்சு? இல்லை பாஸ்டர் நீங்கள் என்ன சபை நடத்துறீங்க? என்ன ஆச்சு சொல்லுமா. என் கணவர் பக்கத்தில் யார் உட்காந்துதான் தெரியுமா? யாருமா உட்காந்தா? அந்த பிச்சைக்காரன் வந்து உட்காந்துருக்கான். ஏம்மா எதாவது பண்ணிட்டாரான்னு பக்கத்து சேர்ல உட்காந்துருக்காருக்கு. எதாவது பண்ணிட்டாரா? என்ன பண்ணிட்டாரவா? எதாவது பண்ணணும் வாரியா? எங்க வீட்டுக்காரன எங்க தகுதி என்ன, அவரு என்ன? நான் கேட்டேன், ஏம்மா இது ஏசப்பாவோட சபை, தேவனுக்கு 2 பேரும் ஒருத்தர் தான். உனக்கு பிடிக்கலையா நீ வராத. அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது. எனக்கு நீ முக்கியம் கிடையாது, எனக்கு அவர் தான் முக்கியம். தேவன் அவர் சாயில கூட அங்கே உட்காந்துருக்கலாம். நீ வராமல் இருக்கிறதே நல்லது, கிளம்பிடு. 6 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு சபைக்கு போயிட்டு திருப்பி இன்னொருத்தருக்கு தூது விடுது. பாஸ்டர் இப்போ நாங்கள் வந்தால் சேர்த்து போகிறேன், நீ வரவே வராதம்மா, நீ அங்கேயே இருந்துரு. அவன் பக்கத்தில் உட்கார்றவங்க சில பேர் முன்னாடி காலை போட்டா என் முன்னாடியே காலை போட்டு உட்கார்ற. மாமியார் சொல்லு, என் எதிர்க்கே சேரை போட்டு உட்கார்ற. நாங்க யாரு? மாமனாருக்கு முன்னாடி உட்கார்ற. உன் பார்வை உன் பேச்சு இன்னொருத்தரை எங்கெல்லாம் உன்னை உயர்த்தி மற்றவங்களை மட்டம் தட்டுறியோ உன் வாய் கட்டுப்பட்டு இருக்கு. சொல்லுங்க. பிசாசு என் வாயில புகுந்து இருக்கிறான், என் வாயை கட்டி வச்சிருக்கிறான், என் நாவை கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஏற்றவாறு மாறுகிறது. இப்ப தேவன் உனக்கு எதிர்ப்பா நின்னு உன் ஆசீர்வாதம் போய் அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. யாரையும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் என் ஆசீர்வாதத்தை கெடுவதற்கு நான் தான் காரணம். சொல்லுங்க பார்க்கலாம். என் பெருமை எல்லாம் என்னை விட்டு போடுவாமே சொல்லுங்களேன். செல்வங்கள் எல்லாம் நான் அடியோடு அகற்றி விட்டேன். சொல்லுங்களேன். அடியோடு அகற்றி விட்டேன்ப்பா. சொல்லுங்க. எனக்குள்ள இருக்க பெருமை சிந்தனைகள், மேட்டுமைகள், ஜாதி, மதம், வேதம் எல்லாவற்றையும் நான் விடுறேன்ப்பா. கல்வி, வருமானம், எனக்கு எல்லாரும் சமம். நான் கர்த்தருக்கு விரோதமா இல்ல, கர்த்தர் எனக்கு விரோதமா இருக்க நான் விரும்பல. ஏசப்பா என்ன மன்னிங்க சொல்லி கேளுங்க. வாயை திறந்து இதான் மன்னிப்பு கேட்குறதா? ஆண்டவரே, நான் பெருமையா நான் நிறைய காரியம் பார்த்துருக்கேன், பெருமையா எண்ணி இருக்கிறேன், என்ன மன்னிங்க. இன்னைக்கு நிறைய சிஎஸ்சி சர்ச்சு, நிறைய பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, நாடார் சபை 1, நாடார் இல்லாத சபை 1 இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. கிறிஸ்துவத்திலே இருக்கு. ஒரு விசுவாசி என்று சொல்றாரு, எங்க போதகர் இந்த ஜாதியை குறித்து எங்களுக்கு போதிச்சிருக்கிறார், நாங்க ஜாதியை பார்ப்போம். நான் சொல்றேன், நீ கிறிஸ்துவனே உனக்குள்ள மேட்டிமே இருக்கு. இன்னொரு மனிதனை நீ கேவலமா பாக்குறன்னா உன் ஆசீர்வாதம் போயிடுச்சு, உன் பிள்ளையின் ஆசீர்வாதம் போயிடுச்சு. உனக்கு எதிர்ப்பா நிக்கிற, நீ சேர்த்து வச்சு அதை சம்பாரிச்சு எல்லாத்துக்கும் தேவன் எதிர்ப்பா நிக்கிற. அப்பா ஏசப்பா என்ன மன்னிங்க சொல்லி கேளுங்க. இயேசுவே, நான் சொல்ற ஜெபம், ஏசப்பா என்ன மன்னிங்க. அப்பா, நான் பெருமையாய் சிந்திச்சது உண்டு, பெருமையாய் பேசுனது உண்டு, மற்ற மனிதர்களை கேவலமாய் நடத்திருக்கேன். என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. சத்தமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பிசாசு சொல்லுவான், போதும் வீட்டுல போய் ஜெபம் பண்ணிக்கலாம். இல்ல, நான் இப்பயே சுத்திகரிக்கிறேன். அதுக்கு காரணமே அதுதான். ஆரோக்கியம், ஒரு நல்ல மனிதன் வாழ்க்கை எதுனா ஆரோக்கியமற்ற வாழ்க்கை தான் நல்ல மனிதன் வாழ்க்கை. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆரோக்கியமற்ற உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னா, என் கிட்ட எங்கேயோ வந்திருக்கு, நீ சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிட்டனா அவன் உனக்கு அடிமை கிடையாது. சொல்லுங்க. அப்பா என்ன மன்னிங்க, என் சூழ்நிலையை. 3வது காரியம், சமயத்துக்கு ஏற்றவாறு ஒரு வார்த்தைகளை பேசணும். நம்ம பேச மாட்டோம். நம்ம வாயில வரும்போது ஒருத்தரை சபிப்போம், நல்லாவே இருக்க மாட்டேப்பா, எனக்கு இதெல்லாம் கிடைக்காதுப்பா. ஒரு குடும்ப சண்டையில் இருக்கும், உன் கணவன்லாம் அவனை போய் போலீஸ்ல பிடிச்சு கொடு. நல்ல வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தா என்ன? படிங்க ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்தை எழுதிக்கிங்க, முக்கியமான வசனம். ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. இங்க பாருங்க, சோர்ந்து போனவனுக்கு சமயத்துல
ஒரு நல்ல வார்த்தையை சொல்லத்தக்கதாங்க கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறது போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தரை தேற்றத்தக்கதான ஒரு வார்த்தை. வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லையா? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. நம்ம எத்தனை வார்த்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில பாருங்க, மற்றவர்களை பிளஸ் பண்ணத்தக்கதாக இல்லை ஒரு நல்ல வார்த்தை, இதெல்லாம் செட் ஆகாது. ஆமாம், இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன், அடுத்த முறையெல்லாம் வரமாட்டேன். நீ மட்டும் இல்லை, நீ வந்துடுவேன். வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 பேர் வேலையில் இருப்போம். வீட்டில் பக்கத்தில் சொல்லுவான், ஏற்கனவே சம்பளம், ஆமாப்பா இந்த கம்பெனியில் வேலையை செய்யக்கூடாது. நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன். மேனேஜர்கிட்ட எதிர்த்து கேட்கணும், என்ன நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், ஒரு ஓவர் டைம் கொடுக்க மாட்டான், லேட்டாக வந்த மட்டும் கேள்வி கேட்குறான், ஆனால் லேட்டாக அனுப்புகிறாங்க, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது. நம்ம கேட்டு 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 அவன் அந்த கம்பெனியில் இருப்பான், நீ வேலையை விட்டு போயிடுவேன். நான் கவனிச்சு பாருங்க, நீ வேலையை விட்டு கம்பெனியில் வந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை சொல்லி குறை சொன்னவன் அந்த கம்பெனிலே உட்காந்து இருப்பான். இதை கேட்ட நீ, ஏன்னா அவனுடைய எதிர்மறையான வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யறது போலவே நெகட்டிவான வார்த்தையே, இந்த கம்பெனி வேஸ்ட்டுப்பா, நானும் கம்பெனி தேடுறேன், நீ தேடிட்டு வேற கம்பெனி போயிடுவேன். அவன் அங்கேயே தான் இருக்கும், அவனுக்கு தெரியும் இந்த கம்பெனி மற்ற கம்பெனியோட இந்த பெட்டர் கம்பெனின்னு. வேலை செய்ய விட மாட்டான். குடும்பத்தில் சண்டை இருக்கான், உன் கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசாத, 2 நாள் பேசாம இரு, சாப்பாடு போடாம இரு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை, மேட்டிமையான பேச்சு. இங்க இன்னொருத்தரை தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த ஏசாயா இந்த வசனத்தை தினந்தோறும் மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படையத்தக்கதாக, ஒருத்தரை தேற்றத்தக்கதாக உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா பிசாசு போடப்பட்ட கட்டு உடையுதுன்னு அர்த்தம். 2 கணவன் மணி சண்டை போட்டிருப்பாங்க, நீ போனா அந்த குடும்பத்தை கொளுத்தி வச்சிருவான்னு சொல்லுங்க. சும்மா வருது கப்ப கப்பாவோடு கொளுத்தி வச்சிட்டான்பா. சும்மா எரியிற நெருப்புல அது நீயா இருக்கக்கூடாது, நீ போன தண்ணியை ஊத்துறது போல இருக்கணும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண. சோர்ந்து போகிறாங்களா, நீ கவலைப்படாதம்மா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க, நீயே முடிவு பண்ற, அவ்வளவுதான், இந்த இது தேராதுப்பா, நாளை முடிஞ்சு போயிடும். நம்ம சொல்லுவோம், டாக்டர் சொல்லுவாரு முடிஞ்சு போச்சு, டைம் கொடுத்துருவாரு. ஆனா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவர் பழைக்க மாட்டாரா, டாக்டர் சொன்னாலும் பரவாயில்ல, எது முழிக்க மாட்டாரா, ஆனா நம்ம நாவல அது முடிஞ்சிச்சுப்பா, முடிஞ்சிச்சு. அந்த அம்மா கிட்டே அந்த ஆளுகிட்டே சொல்லுவாங்க, அவ்வளவுதான், டாக்டர் சொல்லி முடிஞ்ச, கொஞ்சம் மனசை தேத்திக்கோ, அவ்வளவுதான், வாழ்க்கை என்ன இருக்குன்னு. இது உனக்கு அது பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு பாதிப்பு. ஒரு வார்த்தை, நீ ஜெபம் பண்ண, கர்த்தர் அற்புதம் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நீ சொல்லு, நீ தீர்க்கதரிசியா மாறுவ. ஒருவேளை அவங்க பழைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த பிரதர் அப்பயே சொன்னாங்க, சிஸ்டர் அப்பயே சொன்னாங்க. தேவன் உன் சார்பில் இருக்கிறத பார்ப்பாங்க. உன் வாயிலிருந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண, மற்றவர்களை புகழத்தக்கதாக உன் வாயில வார்த்தை வருதுனாவே உன் வாயின் கட்டுகள் உடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களை நெகட்டிவா பேசுறனா கட்டி போட்டுருக்கு. சும்மா இருக்க, நீ அழகா இருக்கப்பா, பக்கத்துல சொல்ல. ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, ஒரு பொண்ணும் பொம்பளையும், சாரி சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாரு, அப்படி அவங்க அப்பதான் பார்ப்பாங்க, நல்லா இருக்கு. குண்டா இருக்க பொண்ணு சொல்ல, கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கேன், அவங்களுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு கருப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்கும், நீ எனக்கு வர கொஞ்சம் கலர் ஆயிட்டே வர. அந்த பொண்ணு யோசிக்கும், அப்படியா ஒருவேளை இருக்குமோ. கொஞ்ச நேரம் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுனால நீ பொய் சொல்லல, ஒருத்தர் தேற்றத்தக்கதாக விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சாப்பாடு ஒரு வீட்டில் குடும்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க, வெயிலில் உட்காந்துட்டு. நம்ம ஒரே செகண்டில் வேணான்னு சொல்லுவோம். நான் நிறைய முறை செஞ்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பராக இருக்கு, நீ சொல்லி பாரு, அந்த குடும்பம் சந்தோஷப்படும். உன் கணவனை என்னைக்காவது நீங்கள் பண்ணியிருக்கேன், அந்த ஆள் கிடக்குறான். நம்ம வீட்டில் பெண்கள் சொன்னதில்லை, ஆண்களுக்கு ஒய்ஃப் கிட்ட உன் கணவன் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கான், அவன் கிடக்குறான். நீ கேட்டு பாருங்க யார்ட்டையாவது, அம்மா உன் கணவன் ஸ்மார்ட்டாமா, உன் கணவன் ஸ்மார்ட்டாமா, அது ஏன் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட்? நீ வீட்டில் போய் சொல்லணும், எங்க நீங்க அழகாவே இருக்கீங்க,
இங்க பாடு நீ பார்த்து எனக்கு எல்லாம் பாரமும் போயிடுச்சுங்க சொல்ல. உன் கணவன் கோபமா இருக்குவான், புஸ்கு மாறிடுவான். உனக்குள்ள பிசாசு பேசும், நீ அப்படி பேசிடாத. அடுத்த நாள் அவன் தலைக்கு மேலே ஏறிடுவான். நீ அவன்கிட்ட என்ன இருந்தாலும் சொல்லாத, அன்பு காட்டாத. பிசாசு 1000 விருத்தாலும் சரி, கர்த்தர் உனக்காய் கொடுக்கப்பட்ட மனைவி, கணவன், உன் பிள்ளைய சொல்லு. உன் பிள்ளைய நீ எவ்வளவா பாராட்டுவ? உன் கணவன் மனைவி நீ பாராட்டிருக்கியா? காக்கைக்கு தன் குஞ்சு. நீ வேற வழியே இல்லை, அந்த பிள்ளைய நீ இம்ப்ரெஸ் பண்ணுவ. அதே இம்ப்ரெஸ் பண்றத உங்க அக்கா கிட்ட சொல்லி பாரு, உன் மாமியார சொல்ற. எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் பார்த்ததே இல்லை. எங்க அம்மா மாதிரி நீ தனி கொடுத்தணும். வெளியே வந்தாலும் துன்பம் தாம்மா. அது உள்ளேயே என்ன பண்ணு, ஒருத்தர் இம்ப்ரூவ். யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவங்கள புகழ்ந்து சொல்லு. எனக்கு மாமியார் அவங்க என்ன திட்டினாலும் சரி, அவங்க இல்லாமல் நான் இல்லை சொல்லி பாடுறேன். அவங்க இருதயம் வெளியே காட்ட மாட்டாங்க. கொஞ்ச நாள் கடந்த பிறகு உனக்கு அவங்க தான் பாதுகாப்புன்னு அன்னைக்கு பார்க்க முடியும். எனக்கு ஒரு திருமணத்தை எடுங்க, இந்த கட்டு உடைக்கிறதுக்கு எளிய முறை 2 காரியம் சொன்ன. போய் சொல்லக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது. இது 2த்தையும் உடைப்பதற்கு ஒரு மாசம் தான் இந்த வசனம். ஒருத்தரை இம்ப்ரெஸ், நீ இன்னைக்கு போற 10 பேராவது இம்ப்ரெஸ் பண்ணு. உன் கணவன் பார்க்குறியா, என்னங்க உங்க நட, யாருங்க இந்த மாதிரி இருக்கிறான்? அவன் குடிச்சிட்டு பத்துன்னு இருப்பார். அவனை பார்த்து குடிச்சாலும் பாருங்க, ஸ்டைலா படுத்துன்னு இருக்கீங்க பாருங்க. அவன் யோசிப்பா, திட்டுறாளா உண்மையை சொல்றல? உன் கட்டு உடைய, நீ மற்றவங்களை சபிச்ச, திட்டின, வெறுத்த, ஏதாவது நன்மையை பார்த்தியா? வசனம் சொல்லுது, ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளோ இங்க துன்பத்தில் வருவாங்க. நான் சொல்லுவேன், ஆமா கர்த்தர் நேசிக்கிறாருமா, சுகமாகும். அவங்களுக்கு கர்த்தர் வார்த்தை இல்லை, நான் விசுவாச வார்த்தையில சொல்லுவேன். அவங்க என்னன்னா தேவ வார்த்தை நினைச்சு நம்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நடக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன்னா இல்லை, அவங்க தேற்றத்தக்கதாக ஒரு சமாதான வார்த்தையை சொன்னேன். ஆனா அந்த சமாதான வார்த்தையை அவங்க தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு போறாங்க. அங்க அற்புதம் நடக்குது. நீ கிடைச்ச நேரம் உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துனேன், டேய் உன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டே கிடைக்கலப்பா. உன் அண்ணன் உனக்கு, உன் அண்ணி உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, உனக்கு சூனியம் வைப்பாங்க. நீ அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு, எனக்கு மாச்சு அண்ணியில் நீ தான் சிறந்த அண்ணி, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அண்ணி சொல்லி பாருங்களேன். அந்த மாந்திரிகம் அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கும். ஒருத்தர்கிட்ட திரும்பி சூனியத்தை திரும்பி அவங்க வைக்க தேவையில்லை. அவங்கள போய் நீ இம்ப்ரெஸ் பண்ண அந்த மாந்திரிகம் பார்க்கும், பேய் பார்க்கும். இவ்வளோ நல்லவங்களுக்கு போய் நான் தீங்கு வலிக்கணுமா? வச்சவங்களுக்கே நான் திருப்பி போய் நான் வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. நான் யார் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே முதல்ல என்கிட்ட, பாஸ்டர் இன்னைக்கு சூப்பர் மெசேஜ் பாஸ்டர். முதல்ல யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க? நீ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்ப, பரவாயில்ல. நீ சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வா பரவாயில்ல, ஒரு ஆத்துமா, அந்த திருப்தி எனக்கு போதும். நீ என்ன பண்ற? அடுத்தது வெளியே போன இங்கே சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு வாயில வச்சா நல்லா இருக்காது சிஸ்டர், சூப்பரா இருக்கு சிஸ்டர், ஆசீர்வாதமான சாப்பாடு, பிளஸிங்கான சாப்பாடு, செஞ்சவங்களும் போட்டவங்களுக்கு அப்படியே கப்ப கப்பன்னு இருக்கும். அவங்க எவ்வளோக்கு வேர்வேல எல்லாம் செய்திலாம் கேட்காம அங்கே செய்யும் பொழுது நீ கொடுக்குற ஒரு மார்க்கு, ஒரு இம்ப்ரெஸ்ஸான வார்த்தை, ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை அவங்களுக்கு சந்தோஷம். உன் கட்டு, பிசாசு வாயில போட்டிருக்க கட்டு இங்கே உடஞ்சுது. இங்கேருந்து வீட்டுக்கு போனவொடனே உன் வீட்டுக்கு அத்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன், ஒரு வீட்டுக்கு ஒரு சாப்பாடு ஆக்காம ஒன்றும் பண்ண, என்ன சர்ச்சு சுத்தின்னு இருக்க, உனக்கு கோபம் வரும். உனக்கு அதை நான் ஜெபம் பண்ண, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா? பாரு, திட்டினாலும் அழகா தாங்க இருக்கீங்க. உங்க திட்டில தானங்க நான் மயங்கிட்டேன். நீ சொல்லி பாரு, அவர் யோசிப்பாரு, இவ என்ன சொல்றா, ஒருவேளை நான் அழகா இருக்கேன்னா? ஷேவ் பண்ணாம சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்குங்க. நீ சொல்லி பாருங்க, ஷேவ் பண்ண ஒன்றும் சூப்பரா இருக்குங்க. உன்னை திட்டுற அவரை நீ புகழும் போது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உருகிடுவோம். இதுதான் உன் சாபக்கட்டை உடைக்கிற தந்திரம். இதை நீ எவ்வளவா செய்கிறியோ வாழ்க்கையில் 100% வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையா இருக்கும். நீ போற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வீட்டுக்குள்ள நீ யார் வீட்டுக்குள்ளே வரைய, நீ வீட்டுல உட்காந்து அவன் வந்தாவே ஜாலியா இருக்கும்பா. ஏன்னா நீ அவங்கள புகழ்ந்து சொல்ற. உன்னை வீட்டுல, அந்த வீட்டுல நீ எல்லாம் ஒன்னத்துக்கு விலக மாட்டேன், நீ எதுக்கு வாழ்ற சொல்லிட்டுப்பா. நீ போனவனே, அம்மா உன் கையில கொடுத்த ஒரு காஃபி இருக்குப்பா, அந்த காஃபில உப்பு இருக்கா, சக்கரை இருக்காது. ஒரு வீட்டுல குலோப்ஜான் கொடுக்குறாங்க, இந்த பாத்திரம் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. நான் பார்த்துட்டு அந்த அழுக்க, அம்மா நான் பாஸ்டிங்மா,
பாஸ்டர் ஒரே ஒன்று சாப்பிடுங்க பாஸ்டர். பாஸ்டர் அம்மா சாப்பிடுவாங்க, ஒன்றும் கொடுக்கல. அந்த கிளாஸில் போடுறாங்க, அந்த கிளாஸ் ஃபுல்லாக, இந்த கிளாஸ் ஓரத்தில் அழுக்காக இருக்கு. பார்த்தாச்சு, இப்போ சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிட்டு அவங்க எதிர்க்க நம்ம பாஸ்டர் அம்மா கிட்ட ஒன்று வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு திருப்பி வச்சுட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா செம்மையா இருந்துச்சுமா, குலோப்ஜான் சான்ஸே இல்லை. அடுத்த முறை செஞ்ச அதே பாத்திரம், அதே குலோப்ஜான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்க சொன்னாங்க, நானும் பாஸ்டர் 2 பேரும் இன்னைக்கு பாஸ்டிங். அது பிடிக்கல தான். அவங்க கிட்ட சொல்றதுனால என்ன நம்மளுக்கு நன்மை ஏற்படுது? அவங்க திருந்த போறாங்க. நம்ம மினி சொல்லிட்டேன், ஒருத்தர் நம்மளால திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனா இன்னொருத்தர் சந்தோஷிக்க வைக்க முடியும். அல்ல, ஏன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்க. நீயே கட்டப்பட்டிருப்ப, இன்னொருத்தர் கட்ட அழுப்பதற்கு உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அநேகரை பிளஸிங் ஆமா. சொல்லுங்களேன், இயேசுவே என் நாவுகளை ஆசீர்வதிங்க, வாயில கைய வைங்க. ஏசப்பா, மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண, மற்றவர்களை புகழ, மற்றவர்களை சந்தோஷமா வைத்திருக்கிற என் நாவுகளை பயன்படுத்துங்க, என் நாவுகளை பிரயோஜனப்படுத்துங்க. எனக்கு கோபம் வந்தாலும் என் வாயில வர வார்த்தை மற்றவர்களை தேற்றத்தக்கதாய் என் நாவுகளை பயன்படுத்துங்க. சின்ன ஜபம், நீங்க 3 ஜபம். போய் சொல்லக்கூடாது, பெருமை, இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும். திட்டிட்டியா பரவாயில்ல, ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டு திட்டிட்டியா யோசிக்காத, கத்துறது ஞாபகம். அடுத்த 1 ஹவர்ல சாரிங்க உன்கிட்ட திட்டினாவே எனக்கு வெளியே வீட்டில் போய் திட்டிட்டு வந்துடுவேன். வேலைக்கு போகும்போது என்ன சமையல் ஆக்குற, ஊழியம் பண்ணாத போ, வீட்டில் திட்டிடுவேன். கண்ணாமணி திட்டு, சாப்பாடு தூக்கி அடிப்பேன். வீட்டில் போகிற ஒவ்வொரு சிக்னல்ல போலீஸ்காரன் திட்டுவான். வேலைக்கு போனால் என் மேனேஜர் திட்டுவான். அப்போதான் முடிவு பண்ணா, ஆஹா பிரச்சனை இங்கே கையை வச்சா கர்த்தர் என்ன இங்கே கை வைக்கிற, அடுத்த வாரம் ஆமா உன்னை திட்டினாவே போகிற இடத்துல நான் திட்டுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அப்படியே சந்தோஷம். இனிமேட்டு என்ன திட்டுவீங்க, அடுத்த வார்த்தை அம்மா உன் வாயிலிருந்து வர வார்த்தை என்ன கர்த்தர் அப்படியே கேட்குறாரோ, அப்படியே நடக்குது. அப்போ என் வாயில நான் ஏதாவது பண்ணீங்க, நான் ஏதாவது திட்டிடுவேன், நான் ஏதாவது சொல்லிடுவேன். அவங்க திருப்தி. இதுல எங்க துன்பப்படுதோ துன்பத்தை நன்மையாய் மாற்ற உன் வாய்க்கு நன்மை உண்டு. ஒருத்தர் ஈஸியா திருத்தணும் முடியாது, ஆனா ஒருத்தர் சந்தோஷிக்க வைக்க முடியும். பிரச்சனை அவங்கள திருத்த வேணாம், என் கட்டுகள் உடைஞ்சா போதும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தர் திருத்துறது என் வேலை இல்லை, ஆனா நான் சந்தோஷமா இருக்க இன்னொருத்தர் மகிழ்விக்க என்னால ஒரு வார்த்தையினால முடியும். நினைப்போமா? ஏசப்பா செஞ்ச காரியம் தெரியுங்களா? சகைவு எல்லாருக்கும் தெரியும். சகைவு எல்லாத்துல என்ன பண்றாங்க, அநியாய வட்டின்னு அவன்கிட்ட யாரும் பேசுறதுல ஒதுக்குறாங்க. தேவன் பெருசா செய்யல, ஏன்பா நான் உன் வீட்டுக்கு வரேன் அவ்வளவுதான், அவன் சிம்பிள். அவனுக்குள்ள என்னன்னா, நானும் அவன் ஸ்பெஷலா என் வீட்டுக்கு வராரு, அவனை போய் நீ திருந்து வந்தவன்கிட்ட வாங்கி ரெட்டிப்பா கூட எதுவுமே சொல்லல. ஒரு புனிதர், ஒரு தேவ மனிதர், அநேகரை சுகமாக்குறவர், அநேகர்கிட்ட வாய்ப்பு கேட்டோம் அவர் பார்க்க முடியல, அவர் என் வீட்டுக்கு வராருன்னா அப்போ நான் என்ன, அவன் மனம் மாற ஆரம்பிச்சது. இதுதான் அந்த ரகசியம். தேவன் அவன் வாய் கட்ட உடைச்ச விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உன் வீட்டுக்கு நான் வரேன்பா, எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க, இவன் வீட்டுக்கு தான் வரப்போறேன், உன் வீட்டில் வந்து ஒரு விருந்து சாப்பிட போறேன். அது அவன் வாழ்க்கையை மாற்றினது. எல்லா கண்களை மூடி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் வந்து தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்கோம். ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3.5 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க.
உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுறான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.